ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், குக்கிங் வீடியோ பண்ண வேணான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் இன்னைக்கு ரொம்ப பசியால் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்படி இருக்குன்றத ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புது விதமான கெட்டப்பில் இருக்கேன்னா தலப்பா கட்டு போட்டிருக்கேன். ஸோ தலப்பா கட்டி பிரியாணி செய்யலான் இருக்கேன். ஹோம்மேட் தலப்பா கட்டி பிரியாணி ரொம்ப பசிக்குதுன்றதுனால டக்குன்னு எப்படி வீட்டில் சமைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பிரியாணி குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான ஐட்டங்கள் என்னென்ன தேவைன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. அண்ட் சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த மேரினேஷன் ப்ராசஸ் வந்து நான் காட்ட முடியல. உங்களுக்கு அந்த மேரினேஷன் ப்ராசஸ் எப்படின்றது வேணும்னா அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம நறுக்கி வச்சிடலாம். ஏன்னா வந்து பிரியாணி செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டுவேன். சாரி கைஸ், கொஞ்சம் கத்தி மொக்கையாகுது. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இப்போ நம்ம தக்காளியை தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெங்காயம் 2 எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். சாரி கைஸ், போன வீடியோவில் வந்து மைக் சார்ஜ் காலி ஆகிட்டு கட் ஆகிடுச்சு, ஆடியோ கேட்கவே இல்லை. ஸோ அதனால தான் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அண்ட் வெங்காயமும் நம்ம நறுக்கியாச்சு, அதை தனியாக ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினாவை கட் பண்ணிக்கலாம். புதினாவை நறுக்கியாச்சு, இப்போ வந்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அதை ஓரமாக வச்சு நீ போ, நீ வா. பச்சை மிளகாய் நறுக்கிக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் கற்றுக்கிறேன். என்னடா இங்கே 4 தான் இருக்குதுன்னு நினைக்காங்க. ஒன்று நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். லைட்டாக நடு மண்டிட்டு ஒரு கோடு போட்டுருங்க. நம்ம தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அடுப்பில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ குக்கரை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். கேஸ் ஆனில் இருக்கும். கேஸ் ஆனில் தான் இருக்குது. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சம் குக்கரை காய விடலாம். நீங்கள் எப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடியுமே ஃபஸ்ட்டு உங்கள் குக்கிங் ப்ளேஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. வாங்க குக்கர் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆயிலை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன். ஆயிலில் நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எனக்கு இப்போவே பிரியாணி ஸ்மெல் வருது கைஸ். இப்போ நம்ம இந்த பட்டை லவங்கம் எல்லாமே போட்டாச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஞ்சரஸான ப்ராசஸ். வெங்காயம் போடுறத பார்த்து போடுங்க, ஏன்னா மேலே செடிக்கும் வெடிக்கும். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்க
ஆகுற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். நல்லா கோல்டன் கலரில் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம வெங்காயம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நான் இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், மீன் டைம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் ரைஸை வாஷ் பண்ணிடுறேன். நான் சிக்கன் 1/2 kg எடுத்துக்கிறதுனால 1/2 kg ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கியிருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து வதக்கிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாயை போட்டு சேர்த்து அது சேர்த்த மாதிரி வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம அடுத்ததாக தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் தைரியமாக போடலாம். எதை பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாமல் உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. இப்போது தக்காளியும் ஓரளவு வதங்கிருச்சு. அதே சமயத்தில் நம்ம இப்போது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போது தக்காளி புதினா எல்லாம் நல்லாவே வதங்கியிருக்கு. எனக்கு உங்களுக்கு ஸ்மெல் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே ஸ்மெல் வருது. இப்போ அடுத்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து தயிர், சில்லி பவுடர், உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கனை கொஞ்சம் வேக வைக்கணும். இனிமே நான் தானே கேட்கணும். அடுத்து நம்ம என்ன போட போறோம்னா பிரியாணி மசாலா. ஸோ பிரியாணி மசாலா வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சது. இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ரெசிபி என்னன்றதை அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சில்லி பவுடரும் இதுலேயே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறதுனால நாங்கள் செப்பரேட்டாக ஆட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். நான் ரைஸ் வந்து இதில் எடுத்ததுனால இது வந்து 2 cups ஆஃப் தண்ணி வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கப், செகண்ட் கப் தண்ணி எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதை லைட்டாக நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது பாயில் ஆகிற டைமில் நம்ம சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கணும். நான் சால்ட் ஆட் பண்ணதுனால சால்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் போட்டுக்கணும். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சால்ட்டை வந்து எப்பவுமே நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. ஓகே, லைட்டாக எனக்கு ரொம்ப வேர்த்துருச்சு, அதனால தலப்பால் காட்டுலேருந்து வெறும் பிரியாணியாக ஆகலான்னு இருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ ரைஸை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இன்னொரு நல்லா பாயில் பண்ணி ரைஸை போட்டோம்னா சிக்கன் வந்து ஆட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ரைஸை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு நம்ம வந்து வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறதால அதை பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ விசில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3க்கு 1 எக்ஸ்ட்ராவே இந்த 6வது இருக்கட்டும். இப்போது நம்ம ஆட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, நல்ல ஸ்மெல் எனக்கு வருது. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணி பார்ப்போம். அண்ட் பிளேட்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கா. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நல்லா சூடாக ரைத்தாவோட வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குன்ட்டு சிக்கன் ரைத்தா எல்லாம். ஸோ இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்கிறது உண்மை தான் சொல்லுவேன். நான் செஞ்சிருக்கிறதுனால நல்லா இருக்குதுன்னா சொல்ல மாட்டேன். பிரியாணி ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். இது அன்பிளான்ட் வீடியோன்றதால நான் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் இந்த ரைத்தா ரொம்ப பிடிக்கும். ரைத்தா கொஞ்சம் வச்சு மிக்ஸ் பண்ணி வெறுமனே ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் செஞ்ச பிரியாணி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. என்னால் நம்பவே முடியல. பண்ணுவேன், ஆனால் இந்த அளவு டேஸ்ட்டாக நான் இருக்கும் பண்ணதே இல்லை. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி எல்லார்கிட்டையும் செய்வீங்க. இதை பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் போடணும், இல்லை குக்கிங் வீடியோஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு அதிகம் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாப்பிட்டுக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.